அப்புறம் விசேஷமாக தீர்த்த மகாத்மியம் யாது? தீர்த்தம்னா சொல்லுக்கு பொருள் என்ன, அது எதனால் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஏன் 3 தரம் வாங்கிக்கிறோங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். தீர்த்தம் என்ற சொல்லுக்கு பொருள் யாது என்னான்னு சில விஷயம் வாசிக்கிறேன். பகவத் பிரசாதத்தில் தீர்த்த பதத்தினுடைய நிருக்தி பார்ப்போம். நேற்றே விண்ணப்பிச்சுட்டேன். திகாரம் தேக சுத்தியர்த்தம், தகாரம் முக்தி சாதனம், அக்ஷரத்வய சயுக்தம், தீர்த்த நாம மிகோச்சதே. தீர்த்தங்கிற சொல்லுக்கு இதுதான் பொருள். தி த, தி முதல் த, த ரெண்டாவது த, ரேப ரகாரம் சேர்ந்து தீர்த்தன் ஆயிருக்கு. பொருள் தி என்பது தேகத்துக்கு சுத்திகரம், உடம்பை சுத்தப்படுத்தி கொடுக்கும் என்கிற பொருள். தகாரம் முக்தி சாதனம், வேண்டாதது கழிஞ்சது, அடுத்தது வேண்டியது கிடைக்கணுமே, அப்போ முக்திக்கு சாதனமாக இருக்கும். த தி த தேகத்துக்கு சுத்தி ஏற்படுத்தும், முக்திக்கு சாதனமாக இருக்கும். இந்த ரெண்டையும் நடத்துறதுனாலே தீர்த்தம்னு பேர் வந்தது. அந்த தீர்த்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் 3 தரம் கொடுக்குறான்னு சொல்கிறார். அஜ்ஞான மூல ஹரணம், ஜன்ம கர்ம நிவாரணம், ஞான வைராக்கிய சித்தியர்த்தம், விஷ்ணு பாதோதகம் பிபேத். விஷ்ணுவனுடைய திருவடி தீர்த்தத்தை நான் குடிச்சேன்னால் அஜ்ஞான மூலஹரணம், முதல் தர அடியை வாங்கச்சேவே அஜ்ஞானம் நம்முடைய அறிவின்மைக்கு காரணமாக இருக்கிற எல்லாம் அது அத்தனையும் தொலைஞ்சு போய்டுறது. ஜென்ம கர்ம நிவாரணம், 2ஆம் தரம் தீர்த்தம் வாங்கிண்டால் ஜென்மம் இனி அடுத்த பிறவி கிடையாது. ஜென்மத்துக்கு காரணமாக இருக்கிற கர்மங்களும் தொலைஞ்சு போடும். இது 2ஆம் தரம் தீர்த்தம் வாங்கினான். 3ஆம் தரம் ஞான வைராக்கிய சித்தியர்த்தம், நமக்கு ஞானம் ஏற்படணும், இந்த சம்சாரத்தில் வைராக்கியம் ஏற்பட வேண்டும். இது கிடைக்கிறதுக்காகவும் 3ஆம் தரம் பெற்றுக்கொள்கிறோம். இது நமக்கெல்லாம் 3 தரம் கொடுத்தா சரி இல்லை சுவாமி, அவர்களுக்கெல்லாம் 3 தரம் கொடுத்தா, எனக்கு 1 தரம் தான் கொடுத்தார்கள், அதனால் பயந்து பட வேண்டாம். இந்த 3மே அதுக்கு கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையில் குறவே இல்லையே. அது இந்த தீர்த்தத்துக்கு தான் அந்த பலம் இருக்கும். 2ஆம் தரம் நீ தீர்த்தம் வாங்கலையா, அப்போ பெருமாள் ஞான வைராக்கியத்தை தரமாட்டார், மோட்சத்தை தரமாட்டார்னு அர்த்தம் இல்லை. 3 தரம் பெறுவது அவர்கள் பெருமையை உணர்த்துவதற்காக, 1 தரம் பெறுவது என் எளிமையை சொல்லுவதற்காக. எப்போ நான் எளியவன் ஆகிவிட்டதோ இன்னும் கொஞ்சம் உரத்த குரல்ல அவர்கிட்ட கேட்க வேண்டியதுதான். அவர் கொடுத்த 3ஐயும் அடியேனுக்கும் பிரசாதித்தருள வேண்டும். இந்த பிரார்த்தனை இருந்ததுன்னா மானசமாக கொடுத்து விடுகிறார். இதுவும் பொருள். இன்னொரு இடத்துல சொல்கிறது, பாத்திரே யுக்த துளசியாக சுச்சிகர மதுரம் வியாதிநாசம் ச மோக்ஷம் கங்கா தீர்த்தேன துல்லியம் சகல விஷஹரம் குரோதநாசம் பவித்ரம் ரக்ஷோ பைசாச்ச யக்ஷ அசுர பயஹரணம் பூர்ணபுத்திம் சமிருத்திம் வஷ்யம் லோகே நராணாம் திரிபுவன ஜெயினம் ஸ்ரீஷ தீர்த்த பிரசாதம். ஸ்ரீஷன்னா லக்ஷ்மிபதி, லக்ஷ்மிபதியான பெருமாளுடைய தீர்த்தத்தை பிரசாதமாக வாய்ண்டால் பாத்திரே யுக்த துளசியாக, அதில் முதல் பெருமை, அதில் ஏற்கனவே துளசியும் போடப்பட்டிருக்குங்கிறார். நேத்திக்கு தலைப்பு இன்னைக்கு தலைப்பு 2 சேர்த்து அதில் இருக்குது. பாத்திரத்தில் தீர்த்தமும் இருக்குது, தீர்த்தத்தை புனிதமாக்கிறதுக்காக துளசியால் தொட்டிருக்காளோ இல்லையோ. இந்த 2 விரலுக்கு நடுவில் துளசி எடுத்துப்பா. துளசின்னு சொன்னாலே 4 இதழ்களோட ஒரு சின்ன கொம்போடு இருக்கிற கொத்துன்னு ஞாபகம் வச்சுங்க. அதான் பொதுவாக துளசி கொத்து. 4 இதழ்களோடு இருக்கிறத பறிக்கணும். அந்த 4 இதழ்களையும் ஒரு கொம்பு சேர்த்து பிடிச்சின்னு இருக்கும். அதை இந்த ஆட்காட்டி விரலுக்கும் இந்த கட்டை விரலுக்கு நடுவில் பிடித்து கொண்டு அதை அந்த பாத்திரத்துக்கு மேலே வச்சு நம்ம உள்ளங்கையால் அந்த பாத்திர தீர்த்தத்தை மூடிக்கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை புனிதப்படுத்துகிறோம். அதனால் அது புனிதமாகிறது. அந்த தீர்த்தத்திலேயே அந்த துளசியும் போடுறதுனால தீர்த்தமும் கிடைக்கிறது, தீர்த்தத்தோட துளசியும் கிடைக்கிறது. அது ரெட்டிப்பு மகிழ்ச்சியா. சுச்சிகர மதுரம் வியாதிநாசம் ச மோக்ஷம், நம்முடைய வியாதிகளை எல்லாம் போக்கும், முக்தி பெற்று கொடுக்கும். கங்கா தீர்த்தேன துல்லியம், கங்கை தீர்த்தத்துக்கு துல்லியமாக இருக்கும். சகல விஷஹரம், நம்ம உடம்பில் நம்ம அறியாமல் சாப்பிட்ற பொருள்களுடைய விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறின்னு இருக்கும். விஷத்தை நம்ம சாப்பிடல, ஆனால் சாப்பிட்றதுல ஏதோ துளி துளியாக விஷம் இருக்குது. இப்போ உரம் போடுறேன்னுட்டு எவ்வளவு தூரம் செயற்கை உரங்களாக இருக்குது, அது உள்ளே போயிட்டே இருக்கே. அப்போ இது பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் மெதுவாக அந்த துளசியோட சேர்ந்து அதை நல்லது செய்யும். குரோதநாசனம், இது முக்கியமாக வேறு விஷயம் சொல்கிறார், கோபம் தீருங்கிறார். இத்தனை நாள் பாவம் போகும், தோஷம் போகும், இதெல்லாம் சொன்னது புரியுறது சுவாமி. கோபம் கூட போகுமானால் போகும். அவரை சேவிச்சாலே கோபம் படுறது. அவருடைய இந்த சாந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலே சாந்தி சாந்தி சாந்தி, பொலிக பொலிக பொலிக, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இதை சொல்லும்போதே
நிஜமாக நமக்கு இருக்கிற கோபம் தாபம் அது இதெல்லாம் மெதுவாக அடங்கும். கொஞ்ச நேரம் நின்னோன்னாலே சத்தகுணம் வளர்ந்துடும். அதனால் இந்த தீர்த்தம் அதை போக்குறதுங்கிறார். குரோதநாசம் பவித்ரம் ரக்ஷோ பைசாச்ச யக்ஷ அசுர பயஹரணம். அசுரன், யக்ஷன், ராட்சசன் இது எல்லாரால ஏற்படக்கூடிய பயத்தை போக்குறது. பூர்ண புத்திம் சமிருத்தின், பூர்ணமாக பகவத் விஷய புத்தி ஏற்படுத்துறது, செழிப்பை கொடுக்கும். வஷ்யம் லோகே நராணாம் திரிபுவன ஜெயினம் ஸ்ரீசதீர்த்த பிரசாதம். இப்படி தான் பெருமானுடைய தீர்த்த பிரசாதம் நமக்கு நன்மை செய்கிறது. அதை எப்படி பெற்றுக்கணும்னு சொல்கிறார். வஸ்திரந்து திரிகுணீகிருத்திய பாணவ் பாணி நிவேசையேத். பாணவ் பாணிம் நிவேசையேத். இந்த கையை எப்படி வச்சுக்கோ, வலது கையை அதுக்கு மேலே வச்சுக்கோ, அதுக்கு கீழே வஸ்திரம் து திரிகுணீகிருத்திய, மேல் உத்தரியம் இருக்கே அதை மேல் பக்கத்தை எடுத்துட்டு வஸ்திரம் து திரிகுணீகிருத்திய அதை 3 முறை சின்னதாக சுற்றி அதை இந்த கைக்கு கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த கையை வைத்து அதில் தீர்த்தத்தை வாங்கிக்கோ. கோகர்ணவத்து கரம் கிருத்வா. கோகர்ணம்னா பசுமாட்டு காது. அந்த காது இப்படி தானே இருக்கும், அதனால தான் இப்படி வாங்கணுங்கிறா. பசுமாட்டு காதை போல கையை வைத்துக்கொள். கோகர்ணவத்து கரம் கிருத்வா மாஷம் அக்ன ஜலம் பிபேத்து. அந்த தீர்த்தம் விரல விழும். எவ்வளவு விழுந்திருக்கும்னு கணக்கு சொல்கிறா. அப்படியெல்லாம் பார்த்தெல்லாம் யாரும் இப்போ கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது இத்தனை எள்ளு இத்தனை கடுகு இவ்வளவு இருந்தால் என்ன அளவு தீர்த்தம் இருக்குமோ அந்த அளவு உத்தரணியாக இருக்கணுமா, அந்த அளவு தீர்த்தம் கொடுக்கணுமா. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை வாங்கி கொண்டு தன் நியூனம் அதிகம் பீத்வா சுராபான சமம் பவேத். இல்லை தீர்த்தம் நன்னா இருக்கு அப்படின்னுட்டு ஒரு பாத்திரம் முழுக்க கொடுங்கோன்னு கடகடான்னு வாங்கி இப்படி சாப்பிட்டியானால் அது சுராபானத்துக்கு சமங்கிறார். பேசிட்டு இருக்கிறது பெருமாள் தீர்த்தத்தை பற்றி. அந்த தீர்த்தத்தை 3 உத்திரணி கொடுத்தாள்னால் இப்படி கையை குழித்து இதுக்குள்ளே என்ன தீர்த்தம் இருக்கோ அதில் எச்சில் படாமல் சாப்பிட வேண்டும். இதுக்கு மேலே நன்னா இருக்கே, ஏலக்காய் பச்சைக்கல் பூரெல்லாம் போட்டு கமகமானு வாசனையாக இருக்குது சுவாமி, அதனால் கொஞ்சம் நன்னா தீர்த்த தாகசாந்திக்காக சாப்பிட்றேன், அதைத்தான் சொல்லாதேங்கிறார். அப்போ என்ன ஆகும், இந்த 3 பயன்கள் படும் இல்லையோ, நமக்கு ஞான வைராக்கியத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும், தேக சுத்தியை ஏற்படுத்தும், ஜென்ம கர்மத்தை தொலைக்குங்கிற பயன்களெல்லாம் போய் தீர்த்தம் தாகத்துக்காக சாப்பிட்றேன்னு சொல்கிறது கூடாது. சம்சார தாகம் போக்குறதுக்கு சாப்பிடலாம், வெறும் தொண்ட தாகம் போக்குறதுக்கு சாப்பிடக்கூடாது. அதனால தான் குறைவாகவும் கூடாது நிறையவும் கூடாது. தன் நியூனம் அதிகம் பீத்வா சுராபான சமம் பவேத். பகவதா தீர்த்த மகிமா பிராசன பலஞ்ச பாபௌக பாபௌக நாசனம் விஷ்ணோஹோ சரணு ஸ்பர்சனம் ஜலம். நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்கும். பீத்வா சத்கதி மாப்னோதி நதேகே ஜாயத்தே புனः. இத்தை குடிப்பவன் மறுபடியும் தேகப்பிறவி எடுப்பதில்லை, மோட்சத்தை அடைகிறான். 100 பொதுவான பலன் சொல்கிறது. பாதுகா மோக்ஷரர்த்தார்த்தம் நானாவர்ண சிரோரபி. இந்த தீர்த்தம் பெற்று முடிக்கிறச்சேவே அடுத்த அர்ச்சக சுவாமி ஷட்டாரி எடுத்துன்னு வந்துடுவார். கோட்டியில் நின்றுருக்கும். போனால் முதல்ல தீர்த்தம் கொடுக்குறா, அடுத்தது ஷட்டாரி கொடுப்பார்கள். இந்த தீர்த்தத்தை வாங்கச்சே என்ன நினச்சிக்கணும், திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கங்காஜலம். அந்த கங்காஜலம் பெருமானுடைய கைப்பட்டு திருவடிப்பட்டு என் கைக்கு வந்திருக்கு, அதுதான் அதுக்கு பெருமை. இதனாலே இதை உண்பதனால் நான் பெருமானுக்கு அடிமைங்கிறது நிலைநாட்டப்படுகிறது. இது என் பாபத்தை எல்லாம் போக்க வேண்டும். இந்த நல்லெண்ணம் இருந்ததுன்னா போரும். இதை வைத்து கொண்டு தீர்த்தத்தை வாங்கிக்கோ. அடுத்தது ஷட்டாரிக்கு காத்துன்று பாதுகா மோக்ஷ ரக்ஷார்த்தம் நானாவர்ண சிரோபரி. நல்ல வர்ணவர்ணமாக இருக்கிற தலை, அந்த தலையில் ஷட்டாரியை வைக்கிறார்கள். ஸ்பர்ஷதோஷேன சங்கச்சேத்து ரௌரவம் நரகம் பிரஜேத்து. ரூரு முதலான நரகங்களுக்கு போபவனாக இருந்தாலும் ஷட்டாரி ஸ்பர்ஷம் ஏற்பட்ட உடனே நரகம் ஒன்றை விட்டு ஓடிவிடுங்கிறார். நீ அதை நோக்கி போக மாட்டாய். மாலா பாதுக கந்தாதி விஷ்ணோரக்ரே தரந்தியாக. பெருமானுக்கு முன்பாக மாலை பாதுகை சந்தனம் இந்த 3ஐயும் பெற்றுக்கொண்டு எடுத்துட்டு அவரை நகர்ந்து போக சொல்லலை. அவர்கிட்டேருந்து துளசி வாங்கினாலும் அவர் முன்னாடியே வாயில் போட்டுக்கோங்கிறார். பாதுகையை பெற்றிருந்தாலும் அவர் முன்னாடியே வாங்கிக்கோங்கோ. இது மாறாது, இது எங்கேயோ போய் வாங்கிக்க முடியாது. இது இருக்கிறது ஒரு ஷட்டாரி தானே. தீர்த்தமானாலும் இந்த பக்கம் ஒரு வட்டில் போகும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது சுவாமி, ஸ்திரீகள் பக்கம் ஒரு வட்டில் எடுங்கோ, அங்கே இருக்கிற ஆளுக்கு ஒரு வட்டில் எடுங்கோ, இந்த சொக்கா இப்பெல்லாம் போட்டுருக்க கால்சராய் அவர்கள்லாம் தனியாக இருக்கா, அவளுக்கு பக்கம் ஒரு பக்கம் வட்டில் எடுங்கோ, இப்படின்னு 4 வட்டில் எடுப்பா. 4 ஷட்டாரியாக எடுப்பா, அது ஒரு ஷட்டாரி தான் இருப்பார். அதனால் முன்னாடி போய் நின்று வாங்கிக்கணும். சில கோவில்களில்
வந்து சாதிக்கிற வழக்கம் உண்டு. சில கோவில்களில் அந்த அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு முன்னாடி தான் சட்டாரியோடு நிற்பார். நாம கிட்டக்க போய் தான் வாங்கி கொண்டு வர வேண்டும். சில இடத்துல கோவிலுடைய இந்த அர்த்த மண்டபத்தும் படியே தாண்டி சட்டாரி போகாதுன்னு சொல்லிடுவா. ஜாகிரதைக்காக எங்கேயோ சென்றால் காலம் கெட்டு கிடக்கிறது, போனால் பெருமாள் ஒழுங்காக உள்ளே எழணும். ஒரு கோட்டியாக நம்ம நின்றுருக்கோம்னால் கடைசி அதிகாரிக்கு சட்டாரியை சாதித்து சட்டாரி பெருமாள் திருவடிக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் கோட்டி கலையவே முடியாது. அது வரைக்கும் நாம் எல்லாருமே நிற்கணும். நான் எதுக்கு சுவாமி நிற்கணும், கூட்டமாவது குறையும் போகலாமேனால் ஆபத்து. 4 பேர் இருந்தால்தான். நம்ம 400 பேர் நிற்கிற இடத்த பற்றி பேசின்னு இருக்கோம். 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் வாங்கினுட்டு கிளம்பி போயிட்டான்னா கடைசியில் இருக்கிறது ஒருத்தன் தான் இருப்பான். அதற்குள்ள ஆறான்னு தட்டி பறிச்சுட்டாள்னா கீழே விழுந்துடுத்துனா உதவிக்கு வர்றது கூட ஆள் இருக்காது இல்லையோ. அதனால தான் சில சட்டத்திட்டங்கள்லாம் நடைமுறைக்கு ஒத்தும் போட்டிருப்பா, சாஸ்திரத்துக்கு ஒத்தும் போட்டிருப்பா. பெற்றுக்கொண்டு நகர்ந்துடக்கூடாது. பிரசாத விநியோகம்னாலும் எச்சரிக்கை சொல்கிற வரைக்கும் நிற்கணும். எச்சரிக்கை அப்படின்னு கடைசியில் சொல்லுவா. அப்போ தான் கோட்டி கலையலாம்னு அர்த்தம். அதே மாதிரி காப்பந்தம் பிடிச்சிட்டு தான் சட்டாரி சாதிக்க வருவா. அப்படின்னு ஒரு சின்ன தீப்பந்தம் அதை ஒரு சுவாமி பிடிச்சிட்டு இருப்பார். அந்த பந்தத்தோடு தான் போவார்கள். இன்றைக்கி இன்னும் இவ்வளோ விளக்கு இருக்குது, அந்த நாளில் விளக்கு இல்லை. யார் எங்கே நின்றுருக்கான்னு தெரியாமல் அர்ச்சக சுவாமி கால் இடறி சட்டாரி கீழே விழுந்துட்டா. அதுக்காகத்தான் பக்கத்தில் காப்பந்தம் பிடிச்சின்னு போயிட்டு இருக்கா. சுவாமி இன்றைக்கி தான் மின்சார விளக்கு வந்துடுது, இன்றைக்கி ஏன் பிடிச்சின்னு இருக்கீள்னால் அந்த பத்ததி மரபை மாற்றவே மாட்டார்கள். அன்னைக்கு என்ன நடந்துருந்ததோ இன்னி வரைக்கும் அப்படி நடக்கிறதா தான் எண்ணம். இதெல்லாம் வரும் போகும். நாளைக்கு ஏதான ஒரு பெரிய மின்னல் இடி வந்ததுனால் 2 நாட்களுக்கு, இது நம்ம நாடு என்ன மகா வளர்ந்த நாடு இருக்கே, அந்த நாட்டில் சமீபத்தில் 10-11 நாளைக்கு சில மாகாணங்களில் மின்சாரமே இல்லைன்னு பார்க்கலையா? அங்கேயே நடக்கிறச்சே இங்கே நடக்காது போகுமா? நடந்தால் சட்டாரிக்கு ஆபத்து இல்லையா? அதனால தான் கூடவே அதை பயந்துருக்கா. ஒரு விஷயம் பிரசங்காத்து விண்ணப்பிக்கிறேன். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு வழக்கம் உண்டு. பெருமாளுக்கு முன்னாடி தீபத்துக்கு கும்பஹாரத்திக்காக கொண்டு வச்சுடுவா. அதுக்கு இருக்கிற 2 திரி வரும், அந்த திரியும் அதில் வச்சுருவார்கள். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற சாத்தாத ஸ்ரீவைஷ்ணவ சுவாமி அப்படி கையை வச்சுட்டு ஆஹோ ஹோ இப்படின்னு ஒன்று சொல்லுவார். நமக்கு நிச்சயம் புரியாது இவர் எதுக்கு இதை சொன்னார். எதுவும் ஆஹோ ஹோங்கிறாரேனால் இந்த பெருமாள் தானே வலசையாக புறப்பட்டு காட்டுக்கு போனார். அந்நியர்களுடைய படையெடுப்பும் போது 1323, அதிலேருந்து 1371 வரைக்கும் 48 வருஷம் ஒரு ஊரில் இல்லை. சுவாமி பிடலோகாச்சாரியர் எழுந்துருளை பண்ணிட்டு போனார். கூட 4 பேர் போனால் எங்கேயோ ஜோதிஷ்குடின்னு இன்றைக்கி இருக்கிற ஒரு கிராமம், கொடிக்குளம்னு பேர், மதுரைக்கு பக்கத்தில், ஆனமலைக்கு பக்கத்தில். அந்த இடத்துல ஒரு சின்ன மலை குகை, அந்த குகைக்குள்ளே வச்சுன்னு தான் எழுந்துருளை பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கிறச்சே அவருக்கு நித்திய ஆராதனை நடக்கணுமே, எங்கே போனாலும் அதை நிறுத்த மாட்டார்கள். அப்போ அவருக்கு அரையர் சேவை பண்ணணும், அவருக்கு ஹாரத்தி காட்டி ஆகணும். அந்த ஹாரத்தி வெளிச்சத்தில் யாரானு படையெடுக்கிறவன் பார்த்து இங்கே தான் உள்ள பெருமாள் இருக்கான்னு அடையாளம் தெரிஞ்சுவிட்டா. அதனால் அந்த பெரிய பாறாங்கல்லுக்கு மேலே ஒரு சுவாமி ஏறி நின்று சுத்துமுத்தும் பார்த்து ஒத்துன்னு இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டு அவர் அங்கேருந்து குரல் கொடுப்பார், ஆஹோன்னு. அந்த குரல் கொடுத்த உடனே இங்கே ஹாரத்தி நடக்கும். இது அன்னைக்கு அந்த குரல் கொடுத்த உடனே ஹாரத்தி பண்ணாலும் இல்லையோ, இன்றைக்கி அந்த குரலை கொடுத்தா தான் ஹாரத்தி நடக்கும். நமக்கு தெரியாது, என்னமோ ஒரு சுவாமி ஆஹோங்கிறார், இன்னொரு சுவாமி ஹாரத்தி காட்டுறார், இதுக்கு நமக்கு புரியல, அதுக்கு நமக்கு புரியல. சரி, ராத்திரி நாம் வண்டி ஏறி ஆகணும், போனோமா சேவிச்சமா வந்தமான்னு இருக்கணும். மலைக்கோட்டை கிளம்பிவிடும், ஆகவே நம்மளும் கிளம்பிடுவோம் இப்படின்னு வச்சுன்னு சேவிச்சோன்னா புரியாது. எத்தனையோ ஆழமான அர்த்தங்கள் பார்த்து பார்த்து பாதுகாத்து தான் பகவானை நமக்கு இன்றைக்கி விட்டு கொடுத்துருக்கார்கள். அவர்களிடத்தில் ஒரு நன்றி இருந்ததுனாலே தானே இது இத்தனையுமே தெரியும். இருக்கட்டும், ஏதோ வேறு விஷயத்தை சொல்ல வந்துட்டேன். நீங்கள் கேட்டிருந்தது தீர்த்தத்தை பற்றியும் துளசியை பற்றியும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டமேங்கிறதுக்காக சேர்த்து சொல்லிவிட்டேன். அதனாலே பாதுகா மோக்ஷர் அர்த்தார்த்தம் நானாவர்ண சிரோபரி மாலாபாதுக கந்தாதி விஷ்ணுவர் அக்ரே தரந்தியாக. விஷ்ணுவுக்கு முன்னாடியே புஷ்பம் கொடுத்தா உடனே அங்கேயே சூடிக்கோ, எடுத்துன்னு போயிடாதேங்கிறார். துளசி கொடுத்தா அங்கேயே வாயில் போட்டுக்கோ, தள்ளி போகாதேங்கிறார். ஆனால் இன்றைக்கி காலத்தினுடைய கோலம் பெருமாள் முன்னாடி தீர்த்தம் கொடுக்கறத விட கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அங்கே போய் தீர்த்தம் வாங்கிக்கோங்கிறார். வெளியில் வட்டில் கிண்ணியை வச்சுன்னு ஒரு சுவாமி நிற்கிறார், அங்கே போய் தீர்த்தம் பற்றினா சட்டாரி அங்கே போகாது, சட்டாரி பெருமாள்கிட்ட தான் இருக்கும். பிரசாதம் இன்னும் தள்ளி அங்கெங்கான்னு கொடுப்பா. ஆனால் ஸ்லோகம் எப்படி இருக்குது, எதை பெறுகிறாயோ அவர் முன்னாடி ஏற்றுக்கொள், பிரசாதத்தையும் அங்கேயே வாயில் போட்டுக்கோ, சட்டாரியை அவர் முன்னாடி வாங்கிக்கொள், சந்தனம் கொடுத்தா உடனே பூசிக்கொள். இது ஒரு அம்மா தன் குழந்தைக்கு பார்த்து ஏதான பக்ஷணம் பண்ணி கொடுப்போம். அது பரபரான்னு எங்கேயோ வெளியில் போயிட்டு இருப்பான். ஆச்சு வயசு பிள்ளை, அந்த பொண்ணுக்கோ 18 வயசு கூட இருக்கட்டும், அவள் மெனக்கட்டு ஏதோ ஒரு பக்ஷணம் பண்ணி கொண்டு கொடுக்குறாள்னால் கொண்டா பையில் போட்டுண்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயோ கல்லூரிக்கு போய் சாப்பிட்றேன்னு கொஞ்சம் சொல்லட்டும், ஓரளவு தான் சந்தோஷப்படுவோம். அப்படி இல்லாமல் அப்படியா நீ பண்ணியான்னு கண்ணை மலர்த்திண்டு
ஒரு விள்ளல் எடுத்து வாயில் போட்டு பாருங்க, அது சுமாராக இருக்குதுன்னு சொன்னால் கூட சரி, அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த வாயில் போட்டு பாட்டுன்னு சிரிச்சுட்டா பண்ணத்துக்கு சாபல்யம். அதை போல் பெருமாள் இவ்வளவு மெனக்கட்டுக்கு நமக்கு பிரசாதத்தை கொடுக்குறச்சே எடுத்து உள்ளே வச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா, அதை அவர் முன்னாடி அணிந்து கொண்டு பார்த்தா தானே அவர் திருப்திப்படுவார். இதுக்கு ஒரு இடம் சொல்கிறேன். மாதா சீதா லங்கையில் ஹனுமான் போனார், சந்திச்சுட்டார். கணையாழி மோதிரத்தை, ராமன் பெயர் பொறித்த மோதிரத்தை சமர்ப்பிச்சுட்டாள். வாங்கினள், முலக்குவையில் வைத்தனள், தன் திருமார்புறத் தழுவி கொண்டாள். பார்த்தவளுக்கு கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். தன் கணவனையே ஆலிங்கனம் பண்ணி கொண்டா போல சீதைக்கு பரம திருப்தி, மகிழ்ச்சி. ஹனுமார் பார்க்குறாரு, இங்கே ராமனே இல்லை, மோதிரத்தை கையில் வாங்கிட்டு ராமன் அணைச்சிருந்தா மாதிரி இந்த பெண்ணு சந்தோஷப்படுறாளே, நாளைக்கு அவன் இல்லேன்னு தெரிஞ்சால் இவளை எவ்வளோ வருத்தப்படுவாளோன்னு அவர் கொஞ்சம் வருத்தத்தோடு பார்த்துட்டு இருக்கார். ஆச்சு, அழிக்க வேண்டியதெல்லாம் அழித்து முடித்தார். நான் விடை பெற்றுக்கிறேன்னு சொல்லி கொண்டார். அப்போ தன் துணியில், கிழிச்ச துணியில் ஒரு சூடாமணியை மறைச்சி வச்சுருக்கா. இருக்கிறது பாக்கி ஒரே ஆபரணம். நிறைய ஆபரணத்தை கைக்காக கழட்டி கொடுத்தாச்சு. பாக்கி ஒரு 5-6 இருந்தது. கிஷ்கிந்தைக்கு மேலே பறந்து வரைச்சே அடையாளத்துக்கு இருக்கட்டும்னு மூட்டையாக சுற்றி அங்கே கொஞ்சத்தை போட்டாச்சு. பாக்கி ஒன்று கையில் இருந்தது. நல்ல வேளை அடையாளத்துக்கு கொடுக்கறதுக்காக இருந்தது போல் இருக்கு. அந்த சூடாமணி எடுத்து ஹனுமார் கையிலே கொடுக்க, அவர் அதை இடுப்பில் சொரிக்கலை. பறந்து போகிறோம், இங்கே யானை விழுந்துட போகிறது, மேலே நம்ம தாய் நமக்கு கொடுத்துருக்கான்னு அந்த சூடாமணி எடுத்து இந்த கையில் வச்சு, அதுக்கு நீள கொக்கி இருக்குமா, இந்த காதுக்கு தொங்கட்டாம் போடுறச்சே கீழே இருக்கிற தோடு இழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அந்த நாள்லேயே தாயார் சன்னதியில் அதெல்லாம் உண்டு. நடுவில் அதுக்கெல்லாம் வசதி இல்லை. இன்றைக்கி எல்லார்ட்டையும் வசதி வந்துடுத்து. அதனால் அதை போல் போட்டுக்கிறாளோ இல்லை, மேலே நீங்கள் ஒரு சங்கிலி ஆட்டம் வரும், அதுலேயே இப்போ வைரம் ஓமேதங்கள்லாம் வச்சு வேறு வருது. அதெல்லாம் இப்போ காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார்கிட்ட சேவிச்சு பாருங்க, ஸ்ரீரங்கநாச்சியார்கிட்ட சேவிங்க, இவ்வளோ பெரிய தோடு. இந்த தாயார் பெருந்தேவி தாயார் மூக்குத்தி, இன்றைக்கும் மூக்குத்தி, அந்த தோடு தான் இன்றைக்கும் தோடு. அந்த தீர்க்க சுமங்கலியா எல்லாருமே நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு சேவை சாதிக்கிற அற்புதமான தரிசனம். அப்போ மேலேருந்து கீழே இது வருதே, அதை போல் ஆஞ்சநேய சுவாமி இதை கையில் வச்சுருந்து இந்த விரலெடுக்கு இந்த விரலெடுக்கோடு சேர்த்து அதை கொக்கி போட்டா போல் வச்சாராம். அதை தாயார் சீத்தை பார்த்துட்டு, ஒரு புது குழந்தைக்கு முதல் தடவை ஆபரணம் பண்ணி போட்டால் ஒரு அம்மா எப்படி சந்தோஷப்படுவளோ அதை போல் சீதா ஹனுமானுடைய ஆபரணத்தை பார்த்து சந்தோஷித்தாள்னு வால்மீகி எழுதுறார். இவர் பெரிய ரிஷி, அவள் ஏதோ காட்டில் உட்காண்டிருக்கிறவா, அடையாளத்துக்கு வேறு வழி இல்லை, என்ன ஆக போகிறதுன்னு தெரியாது. இந்த துக்க நிலையில் போய் ஹனுமானிடத்தில் கொடுக்கறதே எவ்வளோ ஒரு தாயன்பு சந்தோஷ விஷயமா அவர் மாத்துறாரு தெரியுமோ. அவளுக்கு ஒன்றும் துக்கம் வரப்போகிறதும் இல்லை, யாரால் அதை ஏற்படுத்தவும் முடியாது. இருந்தாலும் அந்த ஒரு நிலை இருக்கிறது எந்த சந்தர்ப்பம். ஆனால் வால்மீகி என்ன எழுதிட்டு இருக்காருன்னு பார்க்கணும். அந்த நிலையில் அதை வாங்கி கையில் போட்டுன்றதே ஒரு குழந்தைக்கு புது ஆபரணம் பண்ணி போட்டா போல தாயார் உகந்தாள். அதோட பறந்து இந்த பக்கம் வந்துட்டாள்னா, இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னால், அவர் கொடுத்த பிரசாதத்தை முன்னாடியே எடுத்துட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். நமக்காக அதை கொடுத்து விட்டார், எங்கேயோ போனேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த முன்னாடி வாங்கி ஒரு துளையாவது வாயில் போட்டுண்டு, சந்தனத்தை கொடுத்தா நன்னா பூசிண்டு, குங்குமம் கொடுத்தா நன்னா நெத்தியில் இட்டுண்டு, மஞ்சள் காப்பாக இருந்தால் அதை பூசிண்டு, அப்படி பண்ணோம்னா திருவாளுக்கும் தாயாருக்கும் திருப்தியாக இருக்குதுன்னு இதில் தெரியுது. அதனால தான் விஷ்ணோர் அக்ரே தரந்தியாக புத்திர பௌத்திர சுகம் புக்துவா அந்தே சாயுஜ்யம் ஆப்புனியாது. இதை நேர அவரிடத்தில் பெற்றுனுட்டால் பிள்ளை பேரன் பேத்தி எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள், கடைசியாக பகவானோட சாயுஜ்ய மோட்சமும் கிடைக்கும்னு முடிச்சுட்டார். மன்னவராய் உலகாண்டு வானவராய் மகிழ்வெய்துவரேன்னு பாசத். மன்னவர்களாக உலக ஆணலாம், முடிந்த பிற்பாடு திரும்ப பிறவி இல்லாமல் வானவரோடைய மகிழ்வெய்தலாம். ஸ்ரீவைஷ்ணவானாம் சிரஸ்யாதிபிகி பாதுகா சமர்ப்பண லக்ஷணம். இப்படி ஸ்ரீவைஷ்ணவர்கள் தங்கள் தலையிலே பாதுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும், துளசியை வாங்கி கொள்ள வேண்டும், தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சில பல விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். தீர்த்தங்கிற சொல்லுக்கு பொருள் பார்த்துட்டோம். நம்ம வீட்டில் தீர்த்தம் பருகிறமேனால் அது தாக சாந்திக்கு மட்டும்தான் பயன்படும், அது பாபத்தை போக்கவோ முக்தி பெற்று கொடுக்கவோ பயன்படாது. இது இந்த தீர்த்தத்துக்கும் கோயில் தீர்த்தத்துக்கும் வித்தியாசம். தீர்த்தங்கிற பேர் பல இடங்களில் வந்திருக்குன்னு சொன்னேன். ஒன்று தீர்த்தகரர், யாரெல்லாம் உலகத்தை புனிதமாக்குகிறார்களோ அவர்களை தீர்த்தகரர்னு சொல்கிறோம். பகவான தீர்த்தன் ஆழ்வார் சொல்கிறார், அவனும் புனிதமாக்குறதுனால தீர்த்தன். ஆழ்வாருடைய பாசுரங்கள் தீர்த்தங்கள் 1000ன்னு கொண்டாடப்படுகின்றன. ஏன்னா அதை சொன்னால் நம்ம புனிதத்தன்மை அடையிறோம், அதனால தீர்த்தங்கள் 1000. நாம் பண்ணுற ஸ்ராத்தத்தை தீர்த்தம்னு சொல்கிறோம். அப்பா தீர்த்தம் வருது, எங்கள் தாயாருக்கு தீர்த்தம் நடக்கிறது, எங்கள் தாப்பனாருக்கு தீர்த்தம்னுவா. காரணம் அதில் நிறைய லோபம் வரும், திரவியம் குறைஞ்சி போயிடும், கிரியை குறையும்,
அது ருச்சி குறையும், ஆச்சாரம் குறையும், எதுவோ குறைஞ்சுடலாம். அந்த குறைஞ்சத்தை நிறைவுபடுத்துறது எதுனால் 3 சுவாமிகளை வரித்து அவர்களுடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிப்போம். அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டதுனால தான் இந்த குறையெல்லாம் நிறையாகணும். அதனால் அந்த தீர்த்தத்தினாலேயே இதுக்கு நன்மை ஏற்படுறதுனாலே மொத்த ஸ்ராத்தத்துக்கே தீர்த்தம் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. இது மொத்தத்தின் அடிப்படையாது பரிசுத்தியை ஏற்படுத்துவது. அது மகான்களாக இருந்தாலும் பரிசுத்தி ஏற்படுத்துகிறா, பகவானாக இருந்தாலும் சுத்தியை கொடுக்குறார், தீர்த்தகரர்கள் ஆழ்வார் பாசுரமாக இருந்தாலும் சுத்தியை கொடுக்கறது, ஸ்ராத்தத்துக்கே ஸ்ரீபா தீர்த்தம் தான் சுத்தி கொடுக்கறது. அதனால் இதெல்லாம் தீர்த்தத்தில் சேர்ந்தது தீர்த்தகரர் என்கிறோம். கோவிலில் எந்த தீர்த்தத்தை நமக்கு கொடுக்குறார்கள்? பிரதிகிரக பாத்திரத்திலிருந்து தான் தீர்த்தம் கொடுக்குறார். இந்த ஒவ்வொன்றையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து உத்தரணியிலேருந்து தீர்த்தத்தை அந்த படிக்கத்தில் விட்டு அந்த படிக்கத்திலேருந்து இருக்கிற தீர்த்தத்தை தான் நமக்கு எல்லாரும் கொடுப்பார்கள். அங்கே ஒரு கேள்வி வரும், அப்படின்னா அது எவ்வளவு சுவாமி இருக்கும்? நாங்கள் 1000 பேர் இருக்கோம், பெரிய உற்சவம் நடக்கிறது, சாத்து முறை எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் திருவாராதனம் பண்ண தீர்த்தம்னா அது ஒரு வட்டில் கண்ணியில் வச்சு பண்ணியிருப்பா. எல்லாருக்கும் அது முடியுமானால் அந்த பிரதிகிரக பாத்திரத்திலேருந்து வட்டில் எடுத்துன்னு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். கொஞ்சம் நேரம் தீர்றாப்பில் இருந்தால் ஒரு தோண்டி தீர்த்தம் கொண்டு வந்து அதில் சேர்ப்பா, கொஞ்சம் தீர்றாப்பில் இருந்தால் இன்னொரு தோண்டி கொண்டு வந்து சேர்ப்பா. முதல்லையே இல்லைன்னா நிறையா தோண்டி தீர்த்தங்கள் சேர்த்துட்டு அதை பிரித்து 4 பக்கமாக அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சுடுவா. அப்படின்னா அது ஒவ்வொன்றும் அவருடைய பவளத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இல்லையே, ஒவ்வொன்றும் அவருக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதா இருக்காதேன்னு தோணும். தீபாதுத்பன்ன பிரதீபம் போலேன்னு ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இந்த விளக்குலேருந்து நான் இன்னொரு திரியை ஏற்றினாலும் முணுமுணுன்னு அடுத்த விளக்குக்கும் ஏற்றலாம். அடி இப்போ கற்பூரம் கொளுத்தினேன், கொடுத்துச்சா அதில் துளி வச்சா பிடிச்சினோட போகிறது, அது எரிய போகிறது, முடிஞ்சிட போகிறது. ஒரு பெரிய தீப்பந்தத்தை எடுத்துன்னு வாங்க, அந்த தீப்பந்தத்தை இந்த விளக்கில் கொளுத்துங்க. அது விளக்களவு எரியுமா, திகுதிகுன்னு பெருசாக எரியுமா? தீபாத்து உற்பன்ன பிரதீபம் போலே அந்த தீபத்திலேருந்து இது ஏற்ற பண்ணதாக இருந்தாலும் அதை காட்டிலும் பல மடங்கு பெருசாக இது எரியுமா? அதுலேருந்து இது எரியறது குறைஞ்சி போய்டும் நினைக்க வேண்டாம், தீபத்திலேருந்து பிரதீபமாக உற்பன்னமாக இருக்குமா? அதே போல் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னு அதில் இருக்கும்போது நான் தீர்த்தத்தை சேர்த்தேன்னா இன்னும் அதுக்கு பெருமை கூடத்தான் போகிறதே தவிர குறையவே குறையாது. அதனால் நேராக இருக்கிறதுக்கு மட்டும்தான் பெருமைன்னு நினைக்க வேண்டாம், அந்த நேர் சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய மேலே மேலே எத்தனை சேர்த்தாலும் அதுக்கும் அதே பெருமை உண்டு. இல்லைன்னா என்ன ஆகிடும், வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தான் பெருமை. அவர் பிரதி எடுத்தா போல தானே சுவாமி நம்ம பக்கத்து வீட்டு கோவிலில் இருக்கார். என் தெருவிலே கோவில் இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்து போயிருக்கேன், விளையாடிருக்கேன், வந்திருக்கேன். நம்ம பெருமாள் அவ்வளோ தூரம் ஆசையாக தான் இருக்கும். வைகுந்தநாதன் வைகுந்தநாதன் தான் இவர், நம்ம பெருமாள். இவரெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் சொல்லக்கூடாது சுவாமி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டா. அவரே தான் இவர், இவரே தான் அவர். எனது தீபா அது உற்பன்ன பிரதீபம் போலே அந்த சின்ன விளக்கு தெரியல கொளுத்தினதாக இருந்தால் கூட தீப்பந்தம் எப்படி பிடிச்சி எரியும்? அதை போலத்தான் ஒவ்வொன்றுமே பெருமை உள்ளது, அவரோட சம்பந்தப்பட்டதெல்லாம் பெருமை இருக்கும். இதை சொன்னேங்கிறதுக்காக கூடவே நாணயத்துக்கு 2ஆம் பக்கம் இருக்குது. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நேற்றுக்கு இன்னொரு விஷயம் சொன்னேன். கணுப்படி காக்கா அப்படி வைக்கிற மாதிரி பண்ண ஒரு படி பிரசாதத்திலிருந்து ஒரு சிப்பத்தட்டை எடுத்து ஒரு துளி சாதம், ஒரு துளி குழம்பு, ஒரு துளி கரியமது, ஒரு துளி கூட்டு வச்சு பண்ணால் போகிறோம். நீர் தானே தீபாதுத்பன்ன பிரதீபம்னு சொன்னீர். ஆனால் நான் கொஞ்சமாக பெருமாளுக்கு கொண்டு போய் காட்டிட்டு அதை வண்டு பாக்கி இருக்கிற பாத்திரத்தில் கலந்துட்டா போகிறோம் இல்லையோ, அதே பெருமை வரவேண்டாமன்னால் அப்படி அடையன்னு சொன்னேன். அப்படி சொல்லவே இல்லை. அவர் உலகமுண்ட பெருவாயான்னு உலகத்தையெல்லாம் விழுங்கிட்டு காத்துருக்கிறவர். எவ்வளவு பிரசாதம் சமர்ப்பிக்கணுமோ அவருக்கு சமர்ப்பிக்க முடியணும். தீர்த்த பாத்திரத்தில் அவ்வளவு வச்சு பண்ண முடியாதுங்கிறதுக்காக பண்ணுறோம். பண்ண பிரசாதத்தையாக கொண்டு போய் கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம், அதை சொல்லவே இல்லை. எவ்வளவு பிரசாதம் பண்ணியிருக்கிறோ பெருமாள் சன்னதி மோடையில் கொண்டு போய் வைக்கணும். மேடை இருக்கிறவளெல்லாம் என் வீடு பெருசில்லை சுவாமி, நாங்கள் ஏதோ சின்ன ஒன்று கொடுத்தனத்தில் இருந்துட்டுருக்கோம், பரவாயில்ல, அரைப்படி பிரசாதம் பண்ணியிருப்போம் இல்லையோ, கை தான் மேடை, கையோடு கொண்டு போய் அவர்கிட்ட காட்டணும். கை சுடுமேனால் அந்த சுடுற ஷூட்டுக்கு அவருக்கு வாய்க்கு ஒத்து வராதுன்னு இருந்திருந்தால் நம்மளே ஆத்திருப்போமே. இந்த ஷூட்டோட எவ்வளவு ஷூட்டில் பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணலாம்? மிதமான சூடு, வாயில் மெல்ற சூடு. அது சரி, அவர் வாய்க்கு என்ன சூடு? அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு, அக்னி அவரால் தான், பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு, சூரியன் அவரால் தான் தினப்படி உதயமே ஆறார். ஆகவே என்ன ஷூட்டில் வேணால் கொடுக்கலாம்னு நினைக்கக்கூடாது. நமக்கு பொறுக்கிற சூடு தான் அவருக்கும் பொறுக்கும். அதனால் ஓரளவு பண்ணி இறக்கினப்புறம் சூடாரித்தான் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அப்படின்னா கையில் எடுத்துன்னு போகலாம் இல்லையா? இல்லை வேண்டாம், ஒரு சின்ன துணியை வச்சுங்க, அந்த வஸ்திரத்தை பிடிச்சாதான் நம்ம கை சூடு தாங்கும். பாலை சாப்பிட்றச்சேவோ 2 எழுத்து பானை சாப்பிடச்சேவோ என்ன சூடு கேட்குறோம்?
கையில் பிடிச்சிக்கிறதுக்கு துண்டில் பிடிச்சி வாங்குறான் பாத்திரத்தை, ஆனால் அப்படியே வாயில் குத்தி விடுறான். கைக்கு பொறுக்காது வாய்க்கு பொறுக்குமானால் அதுதான் சுவாமி அந்த பானத்தில் இருக்கிற பெருமையே. உங்களுக்கு தெரியாதா இருக்கலாம், அதில் மற்றதெல்லாம் பெருமை இல்லை, அந்த சூடு அந்த வாசனை அதை போட்டு எடுத்துன்னு வச்சு இதை சாப்பிட போகிறோங்கிற ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. அர்ச்சராதி கதி சிந்தனம்னு சொல்கிறா. திருவேங்கடத்துக்கு யாத்திரையாக போகிறச்சே தினப்படி நினைக்கணுமா, ஒரு நாள் நமக்கு திருவேங்கட யாத்திரை கிடைக்கும், சீனிவாச பெருமாளை சேவிக்க போகிறோம், திருவண்ணாமலையான சேவிக்க போகிறோம். அதை போல் ஒரு நாள் கடைசி பிரயாணம் கிடைக்கும், அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் விரஜேல தீர்த்தமாடி வைகுந்தநாதனு கைங்கரியம் பண்ணுவோம். இதெல்லாம் ஒத்தத்திற்கு ஆசை. அக்ரூர யானத்தை போல அக்ரூரன் கிளம்பி போகிறச்சு அத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாதாச்சமே நிஷா, இத்தனை நாள் கம்சன் முகத்தில் முழித்தேன், இன்றைக்கி தான் கண்ணன் முகத்தில் முழிக்க முடியுதுன்னு ஒரு திருப்தி பண்ணாராம். அதை போல் அது ஆசைப்படுறதுன்னுவா. அர்ச்சிராதியில் போகணும், திருவேங்கடத்துக்கு போகணும், கண்ணனை சேவிக்கணும். அதை போல் நித்தியம் கார்த்தால் எல்லாருக்கும் எதில் தெரியுமோ ஆசை, சூடாக பானம் கிடைக்குமா அப்படிங்கிறத ஆசையில் கொண்டு போய் விட்டுடக்கூடாது. அதனால் அது அர்த்தம் இல்லை. என்னென்ன தளிகை பண்ணியிருக்கோமோ மொத்தத்தையும் கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு தீர்த்தம் ஒரு அண்டாவில் இருக்கிற தீர்த்தம் தீந்து படுத்தினால் அடுத்த தீர்த்தத்துக்கு பெருமை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. மொத்த தீர்த்தத்துக்குமே பெருமை உண்டு. கோயிலில் இந்த தீர்த்தத்தை தான் நமக்கு தரா. இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்டச் சுடராழி வேங்கடக்கோன் தானுமுழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. குலசேகராழ்வார் 10 பாசுரம் பாடினார். செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நெடுமாலே வேங்கடவா உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. திருவேங்கடத்தில் இன்றைக்கும் முன்னாடி இருக்கிற படிக்கு குலசேகரன் படின்னு பேர். அந்த படியாத்தான் குலசேகராழ்வார் இன்றைக்கும் கிடக்கிறாராம். அதை பார்த்து திருவேங்கடையானுக்கு ஆனந்தம். அந்த பெருமாளிடத்தில் சேவிக்கிறதுக்கு எவ்வளோ வரிசை இன்றைக்கி கேட்டோம்னால் 3 வருஷம் கழித்து சீட்டு கொடுக்குறான். அப்போ தான் நீங்கள் வந்து நிதானமாக சேவிக்கலாம். திருமஞ்சனத்துக்கு சீட்டு வேணும், 6 வருஷம் ஆகும். வெறுமை இல்லை, இது அங்கே திருப்பதிக்கு மட்டும் இல்லை, திருப்பதின்னு பேர் வச்சு பாலாஜி மந்திர்னு எங்கே இருந்தாலும் அதே தான். எங்கே பெருமாள் இருந்தாலும் ஒரே கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ளே போய் சேவிக்க போகிறோம். குலசேகர ஆழ்வாரை எப்படி கூட்டின்னு போயிருக்க மாட்டா. நம்மளே கொஞ்சம் முக்கியமான மனிதனாக இருந்தால் உடனே நேர கூட்டின்னு போகிறா, திரையெல்லாம் வாங்குறா, எல்லாரையும் நகர்த்தி விட்றா, நகரு சுவாமி சேவிக்க வந்திருக்கார் அப்படின்னு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி விட்றா. அவர் ராஜா. அப்போ குலசேகர ஆழ்வாரை எப்படி கொண்டு போய் நிறுத்தியிருக்க மாட்டா. அப்படி அவர் அழைச்சின்னு போயிருக்கார்கள். இவ்வளோ தூரம் அந்த உள்ள பெருமாள் இருக்கார். உங்களுக்கு சந்தர்ப்பம் தெரியுமே, திருவண்ணாமலையான் உள்ளே இருப்பார். அதற்கப்புறம் அர்த்த மண்டபம், மகாமண்டபம், ராமர் மேடை, அது தாண்டி தந்த குறிச்சி வச்சு தங்க குறிச்சியில் வச்சுருக்கிற இடம், அதை தாண்டி நாம் வெளியில் ஜெய விஜயர்களுடைய துவாரம். இன்றைக்கி அநேகமாக சேவை ஜெய விஜயாள் துவாரத்தோடு திருப்பப்படுகிறது. உள்ளே போகிறதுங்கிறதே துர்லபமாக படுத்து. இவ்வளவு நீள் வரிசை அடியேன் ஜெய விஜயாள் துவாரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கேன். ஆரோ பெரிய மனுஷாலாம் வந்து சேவை பண்ணி வைக்கிறதுக்காக வந்துட்டுருக்கா. உள்ளே கூட்டின்னு போனோம், 6 சுலபத்தில் விடமாட்டேங்கிறா. அந்த சமயத்தில் அழுக்கு வேட்டி கட்டின்னு ஒரு சுவாமி வந்தார். பெரிய படிக்க பாத்திரம், தங்க பாத்திரம் கையில் வச்சுன்னு இருக்கார். அவர் அந்த கோவில் சிப்பந்தி, அவர் அங்கே கைங்கரியம் பண்ணுறவர். அவர் உள்ளே போனோம். வாசல் காப்போ நின்றுருக்கான். நான் பெரிய மனுஷன், என்னை உள்ளே விட மாட்டேன்னு சண்டை போட்டுருக்கான். அந்த சுவாமி வந்தாரா, நகரு உடனே குறுக்க வச்சிருக்கிறதுலாம் தடால் புடால்னு தடந்தா அந்த சுவாமி உள்ளே போனார். இங்கிருந்து அவ்வளோ தூரம் எனக்கு கண்ணுக்கு தெரியறதே, பெருமாள் அந்த கோடியில் இருக்கார். இவர் இங்கேருந்து ராஜ நடந்துன்னு உள்ளே போகிறார். குலசேகர ஆழ்வாருக்கு அங்கே தான் தாங்கலை. இந்த வட்டுக்கிண்ணியை எங்கிட்ட கொடுத்துருந்தா நானும் இந்த மாதிரி நடந்து போயிருக்க மாட்டேனா. இந்த வாசலில் இருந்து வச்சு உன்னோட சண்டை போட்டுருக்கிறத விட இதே வட்டில் என் கைக்கு வந்திருந்தா நான் கைங்கரியம் பண்ணியிருப்பேனே. அது இல்லாமல் உரிமை கோரவே தானே இத்தனை ஆபத்து. கடமையை செய்ய போயிருந்தால் ஆபத்தே இருந்திருக்காதே. நான் அவனுக்கு தொண்டன்னு தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ண போயிருந்தால் பொங்கன்னு விடுவா. கைங்கரியம் இல்லாமல் உரிமையை கோர வந்தால் சண்டை போட்டு தான் உரிமையை வாங்கி ஆகணும். அதைத்தான் ஆழ்வார் இந்த பாட்டில் சொல்கிறார். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். கூட்டமாக வந்து நிற்கிறாராம், முட்டிக்கிறா மோதிக்கிறா, உள்ள போக முடியல. துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும். மின்வட்ட சுடராழினா வலது கையில் சக்கராயுதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறவர் வேங்கடக்கோன். அவர் திருப்பவளத்தில் தீர்த்தம் சமரிச்சா பெருமாள் வாய் கொப்பளிக்கிறாராம். வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே. அந்த பொன்வட்டில என் கையில் கொடுத்துருந்தால் அதை பிடிச்சின்னு கூட போயிருக்க மாட்டேனா. அங்கேயும் ஆழ்வார் எப்படி சாதிக்கிறார். அவர் வேண்டாம், எங்கிட்ட அந்த வட்டில் கொடுங்கோ, நான் போகிறேன்னு அவர் சொல்லலை. அவர் கைங்கரியம் போகிறார், அவர் அப்படியே இருக்கட்டும்.
அடியே இன்னைக்கு வந்தவன் நாளைக்கு போகிறவன். அதனால் அந்த சுவாமி என்ன வேலைக்காரனாக வச்சுருந்தாருன்னா, அவர் ஒரு பெரிய பாத்திரத்தை கையில் வச்சுருந்தா ஒரு சின்ன பாத்திரத்தையான எங்கிட்ட கொடுக்கூடாதா? இல்லை அவருக்கு வயசாகிடுதுன்னா சின்ன பாத்திரத்தை அவர் வச்சுருந்தா பெரிய பாத்திரத்தை எங்கிட்ட கொடுக்கூடாதா? அவர் முன்னாடி நடக்கிறச்சே அவரோட நிழலோட நிழலாக நானும் பின்னாடி போயிடுவேனுங்கிறார். வைகுந்த நிழ்வாசல் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே. நான் மட்டும் போகணும், அவர்கள்லாம் வேண்டாம், நான் போகிறேன்னு அவர் சொல்லலை. அந்த வட்டில் பிடிச்சு கொண்டு இன்னொரு கைங்கிருப்பறனா நானும் கூட போக மாட்டேனால், அப்போ அவர் உமிழுகிற பாத்திரத்துக்கு அவ்வளவு பெருமை. அப்படின்னா அந்த பாத்திரம் பிடிச்சுட்டு இருக்கிற தீர்த்தத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அந்த மகாத்மத்தை இழந்துடாம தான் பிடிச்சுக்கணுங்கிறார்கள். வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. கூட்டம் நிறைஞ்சிருக்கிற கோவிலாக இருந்ததுனால் அப்போ இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். எத்தனை கூட்டமாக இருந்தாலும் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து தான் ஆகணும்.